Listen students, this is Karthik for Anumax Academy. Topic arithmetic progression, chapter number 5, exercise 5.1 நம்ம இருக்கும். ஓகே, இப்போ arithmetic progression என்ன? Arithmetic progression அப்படின்னா sequence of series. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் arithmetic progressionக்கு ஒரு சீரியஸ் நான் எழுதுகிறேன், கொஞ்சம் கவனி. பேசிக்கான ஃபார்முலாஸ் நான் கொஞ்சம் எழுதுகிறேன். அண்ட் arithmetic progression சிம்பிளாக என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஏபின்னு சொல்லுவாங்க. இந்த டாப்பிக்லேருந்து கம்பல்சரி ஒரு 3 மார்க் இல்லை ஒரு 4 மார்க் போர்டு எக்ஸாமுக்கு கம்பல்சரி வரும். ஓகே, இப்போது இதான சீரியஸ் என்னென்னா a + d, a + 2d, a + 3d, dot goes away. A na enna? A is nothing but first term. D is nothing but common difference. First exercise க்கு எனக்கு இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். A is the first term, a + d, a + 2d, a + 3d goes away. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜென்ரலாக இப்போது உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a = நானாக ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன் 5, d which is equal to 3 எடுத்துகிட்டு நான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ என்ன வரும்? 5, that is 5, 5 + 3, 5 + 2 × 3, 5 + 3 × 3, dot 5, 8, 3 2s are 6 மல்டிப்ளை பண்ணிட்டு தான் ஆட் பண்ணோம். 3 2s are 6, 6 + 5 11, 3 3s are 9, 9 + 5 14. இப்போ இதை வந்து சீக்வன்ஸன் ஏபின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பாரு, the difference between two numbers, 8க்கு 5க்கு என்ன 3, 11க்கு 8க்கு என்ன 3, 14க்கு 11க்கு எனக்கு என்ன 3, the difference between two numbers எனக்கு சேமாக இருந்துச்சுன்னா அதான் காமன் டிஃப்ரென்ஸ் எனக்கு சேமாக இருந்துச்சுன்னா then the given terms form an AP அப்படின்னு எழுதலாம். இன்கேஸ் டிஃப்ரென்ஸ் எனக்கு காமனாக இல்லை அப்படின்னா the given terms does not form an AP. இப்போ ஃபர்ஸ்ட் சம்முக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சம்மில் மொத்தம் 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்கான். அதில் ஃபர்ஸ்ட் சம் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்கான் பார். த டாக்ஸி ஃபேர் ஆஃப்டர் ஈச் கிலோமீட்டர் when the fare is 15 rupees for the first kilometer and 8 rupees for each additional kilometer. டாக்ஸியில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபர்ஸ்ட் கிலோமீட்டருக்கு மட்டும் அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அடிஷ்னலுக்கு வந்து வேறு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் அப்படின்றதுனால ஐ எம் கன்சிடரிங் இட் ஆஸ் A 15. அதுக்கப்புறம் பாரு அண்ட் ₹8 ஃபார் ஈச் அடிஷ்னல் கிலோமீட்டர். அப்போனா இப்போது ஃபர்ஸ்ட் கிலோமீட்டருக்கு பார்த்தோன்னா தே ஆர் சார்ஜிங் 15. அப்போது ஃபார் 2 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் ப்ளஸ் செகண்ட் கிலோமீட்டர் எவ்வளோ, தே ஆர் சார்ஜிங் 8. அடுத்து பார்த்தோன்னா 3 கிலோமீட்டர்ஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் தே ஆர் சார்ஜிங் 15, செகண்ட் 8, தேர்ட் 8. இதெல்லாம் நான் ஆட் பண்ணி எழுதிக்கிறேன். 15, 23, 31. இப்போது 15, 23, 31 இந்த 3 நம்பரும் ஏபியில் இருக்கான்னு நான் பார்க்க போகிறேன். 15, 23, 31 கம்பல்சரி பார். அதோட காமன் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்குது? சேமாக தான் இருக்குது. எதனாலனா அடிஷ்னல் கிலோமீட்டருக்கு என்ன 8 8ஆக தான் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. therefore the given condition forms an AP. listen, ஃபர்ஸ்ட்டில் நம்ம இப்போ செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் என்ன கொடுத்துருக்கான் பார். the amount of air present in a cylinder. ஒரு சிலிண்டர் இருக்குது, அதில் amount of air present something is when a vacuum pump removes 1/4 of the air remaining in the cylinder at a time. இப்போ நான் சும்மா கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு சிலிண்டரில் இருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் ஏர் இன் சிலிண்டர் நான் என்ன கன்சிடர் பண்ணியிருக்கேன், சும்மா வீணை வச்சுருக்கேன். ஓகே, இப்போது 1/4 ஆஃப் வால்யூம் எனக்கு என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். 1/4 ஆஃப் த வால்யூம் எனக்கு ரெடியூஸ் ஆகும். அப்போது V - 1/4V. இது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா
4v which is equal to 4v minus v divided by 4 which is equal to 3v divided by 4. இது எனக்கு first condition. எனக்கு 1/4 of air வந்து எனக்கு வெளியில் வருது. இது எனக்கு second condition. again இதிலிருந்து எனக்கு எவ்வளோ 1/4 எனக்கு வெளியில் வரும். அப்போது என்ன வரும் அப்படின்னா திரும்ப எனக்கு 3v/4 எனக்கு வெளியில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எழுதலைன்னா ஸ்டார்டிங் எனக்கு வால்யூம் வந்து வீன்னு இருக்குது. 1/4 வெளில வந்தால் 3v/4ன்னு வரும். திரும்ப எனக்கு 1/4 வெளில வந்தால் 3v/4 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு 3v/4 வந்திருக்கு. இப்போ 3v/4 இன்னொரு வாட்டி வர்றதுனால ஹோல் ஸ்கொயர்னு வரும். அகெயின் 3v/4 வந்து எனக்கு ஹோல் க்யூப்னு வரும். ஒய் பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம். இப்போ இந்த 4 சீக்வன்ஸை பார்க்கும்போது இதோட காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாகவே இருக்காது. தேர்ஃபோர் சேமாகவே இருக்காது. இது சப்ராக்ட் பண்ணி பார்க்கும்போதே தெரியுது டெஃபினட்டாக அதோட காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்காது. தேர்ஃபோர் the given condition does not form AP. That's it. செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சது. இப்போ நம்ம தேர்ட் பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாரு. the cost of digging a well. டிக்கிங்னா ஒரு கிணறு தோன்றுறாங்க. கிணறு தோன்றதுக்கான காஸ்ட் when it cost 150 for the first meter. ஃபர்ஸ்ட் மீட்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் மீட்டருக்கு எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 150 and rises by 50 of each subsequent meter. இது ஃபர்ஸ்ட் மீட்டருக்கு. அப்போது 2 மீட்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்தா எவ்வளோ வரும், ஃபர்ஸ்ட் மீட்டருக்கு 150, செகண்ட் மீட்டருக்கு 50 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 3 மீட்டர்ஸ்க்கு எனக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் மீட்டர் 150, செகண்ட் மீட்டர் 50, தேர்ட் மீட்டர் 50. இப்போ இந்த மூணையும் நான் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். 150, 150 + 50 200, 150 + 50 + 50 250. இதோட காமன் டிஃப்ரென்ஸ் பார் சேமாக இருக்குது. 200ல் 150 போச்சுன்னா 50, 250ல் 200 போச்சுன்னா 50. therefore the given condition forms AP. listen, fourth sum பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் அவன் என்ன கொடுத்துருக்கான் பாரு, the amount of money in the account every year when rupees 10,000 is deposited at compound interest at 8 rupees per annum. ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. amount which is equal to principal into 1 plus r divided by 100 whole power n. ஃபர்ஸ்ட் இயருக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இயருக்கு பிரின்சிபல் என்ன 10,000 into 1 plus rate of interest என்ன 8 divided by 100 whole power n. இது ஃபர்ஸ்ட்டுக்கு, இது ஃபர்ஸ்ட் இயருக்கு. ஓகே, இப்போ அதே மாதிரி செகண்ட் இயருக்கு என்ன வரும், அதே 10,000 into 1 plus 8 divided by 100 whole power square. அதே மாதிரி தேர்ட் இயருக்கு which is equal to 10,000 into 1 plus 8 divided by 100 whole power cube. இப்போ பாரு, இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் செகண்ட், இதுதான் தேர்ட். பார்க்கும்போதே தெரியுது ஸ்கொயர்ஸில் போகுது. ஸ்கொயர்ஸில் போனாலே கம்பல்சரி அதோட காமன் டிஃப்ரென்ஸ் எனக்கு சேமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. therefore the given terms does not form AP. the given terms does not form an arithmetic progression. கம்பல்சரி இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4 சப்டிவிஷன் இருக்குது. எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பு தான். அதனால் பேசிக்காக தெரிஞ்சால் போதும். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்னா என்ன, காமன் டிஃப்ரென்ஸ் எனக்கு சேமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் லாஜிக் அதுதான். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன்.